ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூபா கூட செலவு பண்ணாமல் உங்களோட முடி இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அடர்த்தியாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும், அதாவது பார்லர் போனால் எவ்வளவு சாஃப்ட் அண்ட் சில்கியாக உங்கள் முடி மாறுமோ அந்தளவு சாஃப்ட் அண்ட் சில்கியாக உங்கள் முடி மாறணுமா? அப்போ நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட முடி 2 மடங்கு அடர்த்தியாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறுங்க. அப்படி என்னடா ஹேர் பேக் அப்படின்னு தானே உங்களுக்கு யோசனையாக இருக்குது. வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெறும் 4 பொருள் வச்சு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா சூப்பராக இருந்துச்சு இந்த ஹேர் பேக் அப்படின்னு சொல்லி. கையில் எடுக்கிறப்பே எவ்வளோ வலுவலுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க உங்களோட முடியும் மாறும். இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான பொருளை பற்றி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கற்றாழை தாங்க. கற்றாழை நம்ம முடிக்கு உறுதியை கொடுக்குங்க. அதனால நம்ம முடி அடர்த்தியாக வளருங்க. அடுத்து நான் எடுத்திருக்க பொருள் செம்பருத்தி இலை தாங்க. செம்பருத்தி இலை முடியை கருன்னு அடர்த்தியாக வளர வைக்குங்க. அடுத்து நான் எடுத்திருக்க பொருள் செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ நம்ம முடிக்கு பயங்கரமான ஷைனிங் கொடுக்குங்க. அடுத்து நான் எடுத்திருக்க பொருள் லெமன். அடுத்து வெந்தயம் தாங்க. வெந்தயத்தில் முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குங்க. இந்த வெந்தயத்தை நம்ம நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சிடணுங்க. ஒரு கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தாங்க இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கற்றாழையில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு அதோட ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. அடுத்து வெந்தயத்தை அது கூட சேர்த்துக்கிறலாங்க. இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி தேவையில்லை. ஆலோவேரா ஜெல்லில் இருக்க தண்ணியே போதுங்க. நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. அடுத்து செம்பருத்தி பூ எடுத்துருக்கேங்க. அதில் இருக்க காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கிறலாங்க. அடுத்து செம்பருத்தி இலையில் இருக்க காம்பையும் நம்ம நீக்கிடலாம். இந்த 2 பொருளையுமே மிக்ஸி ஜாரில் கழுவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது எல்லாமே நம்மளோட முடிக்கு ஷைனிங்காகவும் நம்ம முடியை உதிராமையும் பார்த்துக்குறோங்க. இந்த பேஸ்ட்டில் இப்போ நான் ஒரு 10 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலைங்க. லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் ஏன் சேர்த்துருக்கேன்னா, நம்ம தலையில் இருக்க பொடுகு தொல்லையை இது சரி செஞ்சு கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு பொடுகு தொல்லைனாலும் முடி உதிர்வு இருக்குங்க. அதை சரி செய்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி லெமனும் நான் சேர்த்துருக்கேங்க. பொடுகு இல்லாட்டி என்ன ஆகும்? முடி கொட்டாதுங்க. அப்போ முடி அடர்த்தியாக வளருங்க. பாருங்கள் என்னோடய கையே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கிறணுங்க. சிக்கு எடுத்துகிட்டு தான் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். நீங்கள் சிக்கோட ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப முடி உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருளுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இது முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குங்க. சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறுங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய முடியை பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட முடியும் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே பயங்கர ஷைனிங்காக மாறுங்க. முடி அதிகமாக வளர்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட முடியை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறணுங்க. குழந்தைய நம்ம எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முடியும் நம்ம கேர் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் கருன்னு மாறுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறப்ப, அதாவது இந்த ஹேர் பேக் ஹேர் ஆயில் வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம தேய்க்கிறப்ப நம்மளோட முடி 6 மாதத்தில் நமக்கு ரிசல்ட் கிடைக்க வேண்டியது 3 மாதத்தில் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.